ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆங்குலர் சர்வீசஸ் அப்படின்னா என்ன? அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஆங்குலர் சர்வீசஸ ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோல மட்டும் இல்ல, ஒரு 4 பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சர்வீசஸ் எப்படி யூஸ் பண்றது? அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றத பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல சிக்னல்ஸ சர்வீசஸ்குள்ள யூஸ் பண்ணலாம். தேர்ட் பார்ட்ல லோக்கல் ஸ்டோரேஜ யூஸ் பண்ணி டேட்டாவ எப்படி ஸ்டோர் பண்றது, ரிட்ரைவ் பண்றது வித் சர்வீசஸ் அது பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஒரு ரியல் ஏபிஐ பேக்கெண்ட் கூட நம்மளோட சர்வீஸ கம்யூனிகேட் பண்ணி வச்சு எப்படி டேட்டாவ ஸ்டோர் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம். அது மூலமா எப்படி ஸ்டேட் மேனேஜ் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டிபிக்கலி நம்ம ஒரு டேட்டாவ ஒரு காம்போனன்ட்க்குள்ள மேனேஜ் பண்ணும்போது, ஒரு வேரியபிள்ல மேனேஜ் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த வேரியபிள நம்ம வேற காம்போனன்ட்க்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம இன்புட், அவுட்புட் இதெல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ணாலுமே 2 காம்போனன்ட்க்கு கனெக்ஷனே இல்லன்னா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் 2 காம்போனன்ட் இருக்கு. 2 காம்போனன்ட்க்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா 2 காம்போனன்ட்க்கும் சேம் டேட்டா வேணும். இது ஒரு சினாரியோ. இப்ப டேட்டாவ மட்டும் இல்ல, இதே மாரி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற 2 காம்போனன்ட்க்கு சேம் ஃபங்ஷன்ஸ் தேவைப்படுது. சேம் மெத்தட்ஸ் தேவைப்படுது. இந்த மாரி ரீயூசபிளா இருக்கிற காம்போனன்ட்ஸ இல்லன்னா ரீயூஸ் பண்ண வேண்டிய டேட்டாவ கீப் பண்றதுக்கும், மேனேஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு செட்டப் தான் சர்வீசஸ். ஆங்குலர்ல சர்வீசஸ் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள்டன் ஃபார்மேட்ல சர்வீசஸ் வொர்க் ஆகும். ஒரு கிளாஸ எப்ப நம்ம சிங்கிள்டன் சொல்லுவோம்? ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவோம். த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டே யூஸ் பண்றோம். வேற ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல. வேற இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணல அப்படின்னா, அத சிங்கிள்டன் சொல்லுவோம். அந்த ஃபார்மேட் தான் ஆங்குலரும் சர்வீசஸ்க்கு ஃபாலோ பண்ணும். ஸோ ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த சர்வீசஸ்க்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ஆங்குலர் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிரும். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிரும். அந்த இன்ஸ்டன்ஸ் தான் குளோபலா அப்ளிகேஷன் ஃபுல்லா யூஸ் பண்ணும். புது புது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகாது. அதனால எக்ஸாம்பிள்க்கு உள்ள வேரியபிள்ஸ் இருக்கு. உள்ள ஏதாவது ஸ்டேட் இருக்கு. உள்ள ஏதாவது டேட்டா இருக்கு அப்படின்னா, அதோட வேல்யூ எல்லா இடத்துலயும் நம்மளால ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது இல்லாம டிப்பிக்கலி பேக் அண்ட் ஏபிஐ கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நம்ம சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சர்வீசஸ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஸ்டாண்டர்டா சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு ஓவர்வியூ. இப்ப நம்ம ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி அத எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி நம்மளோட நோட்ஸ் ஆப்ப செட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கோட்ல இருந்தே நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண செட்டப் உங்களுக்கு இருக்கும். இதுல தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு. அத ரிமூவ் பண்ணிருவோம் அந்த ப்ராஜெக்ட்ல. இப்போதைக்கு இந்த நோட் அப்படின்ற காம்போனன்ட் தேவையில்ல. அத நான் டெலீட் பண்ணிடுறேன். அந்த நோட்ட நம்ம ரவுட்ல ஆக்சஸ் பண்ணியிருந்தோம். கீழ ஸ்க்ரோல் பண்ணி route.tsல அந்த நோட்ட எங்க ஆக்சஸ் பண்ணியிருந்தோமோ அத ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாரி சைல்டா நம்ம செட் பண்ணியிருந்தோம். இங்கேயும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஷேர்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள நான் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். சர்வீஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாஸ் தான். எப்படி ஒரு காம்போனன்ட் அப்படின்றது ஒரு நார்மல் கிளாஸோ, அதே மாரி சர்வீஸும் ஒரு நார்மல் கிளாஸ் தான். அது கூட நம்ம காம்போனன்ட்க்கு இந்த மாரி காம்போனன்ட் டெக்கரேட்டர் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி சர்வீஸ்க்கு இன்னொரு டெக்கரேட்டர் குடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த சர்வீசஸ் ஃபோல்டருக்கு போயிரலாம். இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் இன்டகிரேட்டட் டெர்மினல் குடுத்துக்கலாம். இன்னொரு டெர்மினல்ல அந்த பாத்துக்கு நம்ம போயிட்டோம். இப்போ நம்ம ஆங்குலரோட ஜெனரேட்டர் கமாண்ட யூஸ் பண்ணிக்கலாம். சி ஃபார் காம்போனன்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? எஸ் ஃபார் சர்வீஸ் நோட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். நான் என்டர் குடுத்த உடனே பாருங்க, அதுக்குள்ள நோட்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிருச்சு. இப்போதைக்கு இந்த ஸ்பெக் ஃபைல் நமக்கு வேணாம். அது டெஸ்டிங்காக யூஸ் பண்றது. அத நம்ம டெலீட் பண்ணிடலாம். நம்மகிட்ட இந்த நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதோட கோட கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது இன்ஜெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. இது ஆங்குலரோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பேஸ் பண்ண ஒரு டெக்கரேட்டர். இப்படி ஒரு கிளாஸுக்கு மேல இன்ஜெக்டபிள் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இத ஒரு சர்வீஸா ஆங்குலர் எடுத்துக்கும். இதோட நேமிங் கன்வென்ஷன் நம்ம குடுக்குறது தான். ஜஸ்ட் நோட் சர்வீஸ் அப்படின்னே நம்ம நேமிங் குடுத்துருக்கோம். இதுக்குள்ள இந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்குள்ள கொஞ்சம் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்க முடியும். இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு பாராமீட்டர் தான் புரொவைடட் இன்னு சொல்லிட்டு, இதுக்கு பை டிஃபால்ட்டா ரூட்ன்னு தான் வேல்யூ குடுப்போம். 99% ரூட்ன்றது தான் அதுக்கு வேல்யூவா இருக்கும். ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ்ல, ரொம்ப காம்ப்ளெக்ஸான சினாரியோஸ்ல மட்டும் தான் இதுக்கு வேல்யூவ மாத்துவோம். இந்த மாரி பிளாட்ஃபார்ம்னோ, நல்லுனோ அந்த மாரி மாத்துவோம். ஜஸ்ட் ஒவ்வொன்னுக்கும் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரூட் அப்படின்னா இந்த சர்வீஸ ஆங்குலரோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இந்த என்டையர் அப்ளிகேஷனுக்கு காமனா யூஸ் பண்ணும். ஸோ இந்த என்டையர் அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கும். இதே பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, நம்ம ஆங்குலர்க்குள்ளேயே அப்ளிகேஷனுக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ற மாரிலாம் செட் பண்ண முடியும். அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில சேம் இன்ஸ்டன்ஸ மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் பிளாட்ஃபார்ம். அது ரொம்ப அட்வான்ஸ். இப்போதைக்கு அத பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டாம். இன்னொன்னு நல்ன்றது, நல் குடுத்தோம்னா, இத எங்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றோமோ, அங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணும். நார்மல் ஆப்ஜெக்ட் மாரியே கிரியேட் பண்ணும். அந்த மாரியும் நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இப்போதைக்கு ரூட் வச்சே நம்ம போலாம். ரூட் அப்படின்னா, இந்த சர்வீஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்டன்ஸ தான் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் எல்லா காம்போனன்ட்டும் ஷேர் பண்ணிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டேட்டாவ இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்ற மாரி செட் பண்ணுவோம். இப்போதைக்கு நோட்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம சேவ் பட்டன கிளிக் பண்ண உடனே, யூசரோட டீட்டெயில்ஸ் வேலிடான்னு செக் பண்ணிட்டு, இந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஃபார்முக்குள்ள இருக்கிற வேல்யூவ எடுத்து நம்ம இங்கேயே தான் வச்சிருக்கோம்.
ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பார்த்துருக்கோம். அதை எங்கேயும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணல. இப்போ நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கன்சோல் டாட் லாகுக்கு பதிலாக நம்மளோட சர்வீஸை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு சர்வீஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அதோட இன்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி இந்த ஃபார்ம் பில்டரை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணலாம், இன்ஜெக்டருக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ப்ரைவேட் நோட் சர்வீஸ் இதோட டைப்பு நம்மளோட நோட் சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நோட் சர்வீஸ் இம்போர்ட் ஆகிருக்கும். கன்ஸ்ட்ரக்டருக்கு பிரேசஸ்க்கு போட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்மளோட சர்வீஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் சர்வீஸ் அப்படின்னு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி புது ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணல, ஆங்குலரே கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஆங்குலர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இன்ஜெக்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். ரெண்டுமே கைண்ட் ஆஃப் சேமாக தான் ஒர்க் ஆகும். பட் கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இன்ஜெக்ட் தான் இப்போ மாடர்னாக யூஸ் பண்ணுறது. அதனால் நம்மளும் இன்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நோட் சர்வீஸ் ஈக்குவல் டு இன்ஜெக்ட் ஆஃப் நம்மளோட நோட் சர்வீஸோட கிளாஸோட ரெஃபரன்ஸை கொடுத்துட்றேன். இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சர்வீஸை இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ்க்குள்ளே எதுவுமே இப்போதைக்கு எழுதலை, இருந்தாலும் சர்வீஸை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டோம். இந்த ரவுட்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி இதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற டேட்டாவை அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவோம். சர்வீஸில் போய்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட நோட் டிடிஓ. இதுக்கு முன்னாடி நம்ம மாடலோட பேரை டிடிஓன்னு மாற்றிருந்தோம். ஸோ நோட் டிடிஓ டைப்பில் இருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், ஐடி, டைட்டில், டீட்டெயில்ஸ் 3 வேல்யூ அதுக்குள்ளே இருக்கா? அந்த மாதிரி இருக்கும். இதோட அரே டைப்பில் தான் வேல்யூ நமக்கு வரப்போகுது. இப்போ டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட அரே எம்டியாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் டிஃபால்ட் வேல்யூ எம்டின்னு கொடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நோட் டிடிஓக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஃபார்ம் இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஐடி, டைட்டில், டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், ஃபார்ம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நோட்ஸோட ஃபார்ம் எதுவுமே இல்லை. இந்த ஃபார்ம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே க்ரியேட் பண்ணுவோம். நான் இது ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது. HTML கண்டென்ட்டையும் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு புது ஃபார்ம் நம்ம பில்ட் பண்ணலாம். ஃபார்ம் பில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளோட என்டையர் நோட்ஸை ஒரு ஃபார்ம் குரூப்பாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அரே க்ரியேட் பண்ணுவோம். அந்த அரேக்குள்ளே பல வேல்யூஸ் வர மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு பேரண்ட் ஃபார்ம் குரூப்பு, அதுக்குள்ளே நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே, அந்த நோட்ஸுக்குள்ளே பல ஐட்டம்ஸ் வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நோட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இட்ஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் குரூப் ஆஃப், அதுக்குள்ளே நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அரே க்ரியேட் பண்ண போகிறோம். திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் அரே. இதுக்குள்ளே இப்போதைக்கு நான் எம்டி அரே கொடுத்துக்கிறேன். இனி இந்த நோட்ஸுக்கு ஒரு கெட்டர் மெத்தட் எழுதிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி திஸ் டாட் நோட்ஸ் ஃபார்ம் டாட் கெட் ஆஃப் நோட்ஸு ஆஸ் ஃபார்ம் அரே. இதோட டைப்பும் ஃபார்ம் அரேயாக இருக்கும். இங்கே ரிட்டர்ன் கொடுக்கணும். ஈஸியாக நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸ்க்குள்ளே ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும், ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். இந்த அரேலேருந்து அந்த அரே தான் இங்கே டினோட் பண்ணுறோம். இதிலேருந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும், ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணணும். அதை நம்ம பண்ணலாம். ஆட் நோட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். டெலீட் நோட் ஆஃப் ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ண போகிறோம். அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை டெலீட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். இனி ஒரு நோட்டுக்கான லாஜிக்கை நம்ம கெட் நியூ நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிக்குவோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரிட்டர்ன் திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இந்த கெட் நியூ நோட் இருக்கு இல்லையா, இந்த கெட் நியூ நோட்டு ஒரு நோட்டை டினோட் பண்ண போகுது. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் நோட்டு தான் இந்த அரேக்குள்ளே இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இந்த அரேக்குள்ளே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நோட்டை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், திஸ் டாட் இந்த நோட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது கெட் மெத்தட்ன்றனால ஒரு வேரியபிள் மாதிரி நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணியாச்சு. டாட் அது ஒரு அரே தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபார்ம் அரே ஒரு அரே தானே. அதுக்கு புஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த புஷ்ஷுக்குள்ளே இந்த கெட் நியூ நோட்டை நம்ம கால் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு திஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அரேக்குள்ளே புதுசாக ஒரு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ணி அதை புஷ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இனி டெலீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நோட்ஸ்லேருந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஐட்டமை டெலிட் பண்ணணும். ஸோ நம்மளோட டாட்ஸ் டாட் ரிமூவ் ஐட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நோட்டு ரிமூவ் ஆயிரும். கிளியர் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்ததை அப்படியே ரீபில்ட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் பில்டரை. அவ்வளோதான். ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுக்குள்ளே நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அரே வச்சுருக்கோம். பை டிஃபால்ட்டாக அதுக்கு வேல்யூ எம்டின்னு வச்சுட்டோம். இதுக்குள்ளே
இந்த அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெட் மெத்தட் வச்சுருக்கோம். அந்த அரேக்குள்ள வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடும், டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடும் வச்சுருக்கோம். என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை உருவாக்குறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம். இவ்வளோதான் லாஜிக். இதுக்கு HTML பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் குரூப் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் குரூப் பேர் நோட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம அரே தானே வச்சுருக்கோம். அந்த அரேக்கு லூப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபார் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். உள்ள நோட்ஸ் டாட் கண்ட்ரோல்ஸ் அதை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இங்கே நோட் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே நம்மளோட டிடிஓக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஐடி, டைட்டில், டீட்டெயில்ஸ் 3 இருக்கு இல்லையா. அப்போ இங்கே நோட்டுக்கு பதிலாக ஐடி, டைட்டில், டீட்டெயில்ஸ் அப்படி வச்சுக்கலாம். கம்மா கொடுக்கணும் இல்லையா, கம்மா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டிடிஓவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஐடி வந்து நம்பர் இல்லைனா நல்லா இருக்கணும். இது ரெண்டும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி அரேக்குள்ளே நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் யூனிக்காக நம்ம ஒரு ஐடி கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன லாஜிக் கொடுக்குறேன் அப்படின்னா, திஸ் டாட் நம்மளோட நோட்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, கண்ட்ரோல்ஸ் டாட் இந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃபார்ம் அரே. ஸோ அதோட லெங்க்த்தை நம்ம எடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டி அரே. ஸோ லெங்க்த்து 0வாக இருக்கும். இங்கே என்ன பண்ணலாம், +1 கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவுக்கு 1 வரும், அடுத்தடுத்த வேல்யூவுக்கு 2, 3, 4ன்னு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ ஐடி இப்போ நம்பராக வந்துருச்சு. டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் பை டிஃபால்ட்டாக எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சிடலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஃபார்மு. இந்த ஃபார்மை இதுக்குள்ளே நம்ம எடுக்க போகிறோம். ஐடியை நம்ம காமிக்கணும்னு இல்லை, அதனால் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணவே வேண்டாம். டைட்டில் அண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வெளியிலேயும் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் அரேயை டினோட் பண்ணுறதுக்காக இங்கே ஃபார்ம் அரே நேம் இஸ் ஈக்குவல் டு நோட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒவ்வொரு ஃபார்ம் குரூப் வரப்போகுது. ஃபார்ம் குரூப் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட நோட் ஃபார்ம். அதுக்குள்ளே 3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதில் 2 தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இன்புட் டெக்ஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் இஸ் ஈக்குவல் டு டைட்டில், ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வச்சுக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த டீட்டெயிலை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணிப்போம். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு p3 பார்டர்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் மார்ஜின் ரைட்டு 2 கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக இங்கே எதுவுமே இருக்காது, ஏன்னா அரே எம்டி. ஸோ இந்த லூப்பே நடக்காது, இந்த ஃபார்மே எம்டியாக இருக்கும். இது கீழே ஒரு பட்டன் நம்ம ஆட் பண்ணிப்போம். சப்மிட்டுன்னு சொல்லிட்டு டைப் சப்மிட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ஜி சப்மிட்டை கால் பண்ணி திஸ் டாட் சேவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். சேவ் ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் எழுதலை, இங்கே போயிட்டு சேவ் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். இப்போதைக்கு கன்சோல் டாட் லாகில் திஸ் டாட் நோட்ஸ் ஃபார்ம் டாட் வேல்யூ அண்ட் வேலிடான்றதை மட்டும் நம்ம இப்போதைக்கு கன்சோலில் சேவ் பண்ணிக்கலாம். இனி பை டிஃபால்ட்டாக இங்கே எம்டி இருக்கிறனால நம்மளால் ஒன்றும் பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணலாம், இந்த கெட் நியூ நோட்டை இந்த அரேக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூவாக நம்ம கால் பண்ணிடுவோம். ஸோ ஒரு எம்டி வேல்யூ உள்ளே இருக்கும். இப்போ எரர் வர்றதுக்கு காரணம் இங்கே டைப் டினோட் பண்ணல. இது ஒரு ஃபார்ம் குரூப்பை தானே ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஒரு ஃபார்ம் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா வரல, என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஃபார்ம் குரூப் நேம் கொடுத்துட்டு இதோட இண்டெக்ஸை தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதை நம்ம கொடுக்க மறந்துட்டோம். லெட்டு இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இண்டெக்ஸை இங்கே ஃபார்ம் குரூப் நேம் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருவோம். இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நியூ நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸு, இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம கால் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபார்மை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இன்னும் க்ரியேட் ஆகிருக்கவே செய்யாது. அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை உள்ளே பாஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இடத்துக்கு நம்மளே இங்கே வேல்யூவை பாஸ் பண்ணிடுவோம் 1ன்னு சொல்லி. இனி இதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டைப்பு நம்பர்னு வச்சுக்கலாம். இப்போ இனிஷியலைசிங் டைமில் எரர் போயிடும், ஏன்னா இங்கே வேல்யூவை நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே கால் பண்ணுறோம், இங்கே நம்ம இதை கால் பண்ணிட்டா போதும். ஏன்னா இந்த இடத்துல வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் ரெடியாக தான் இருக்கும், இங்கே அந்த பிரச்சனை வராது. இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம், வந்துருச்சு. இது ரைட் லெஃப்ட்டில் வந்திருக்கு. இது நம்ம மேலே கீழே ஆக்கிடுவோமா. இது ரெண்டையும் ஒரு டிவ்வுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே கீழே வந்துருச்சு. இங்கே கிளாஸ் கொடுத்து மேக்ஸ் விட்த்து 4XL கொடுக்குறேன். இது ரெண்டுக்கும் விட்த்து ஃபுல் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தோம்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வந்துருச்சு. இதோட பேடிங்கை வேணால் குறைச்சிடலாம். இப்போ நம்மளால் இந்த மாதிரி வேல்யூ கொடுக்க முடியும். சும்மா இங்கே ஒர்க் நோட் ஆர் சம்திங் இந்த மாதிரி நம்மளால் டைட்டில் அண்ட் வேல்யூ கொடுத்துக்க முடியும். ஐடியா வேணுன்னா சும்மா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஃபார்ம் அரேக்குள்ளே இருக்க வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் அரே இருக்கு இல்லையா, அது டாட்டு அட்டுன்னு சொல்லி அந்த இண்டெக்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். இந்த இண்டெக்ஸை இப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்க ஃபார்ம் குரூப் நமக்கு கிடச்சிரும். இந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ளே கெட்டுன்ற ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கண்ட்ரோல்ஸோட பேரை கொடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரோலை நம்ம கெட் பண்ணிட்டோம். டாட்டு வேல்யூ வேலிட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வேல்யூ எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் ID 1 வந்துருச்சு. வேல்யூவை இங்கே கொடுக்குறோம். சப்மிட் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம
இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு வேல்யூ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கன்சோல் போய்க்கலாம். இதை நான் பெருசாக்கிறேன். இப்போ பாருங்கள், டெஸ்ட் டைட்டில், டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கொடுக்குறேன். நோட்ஸுன்ற பேரண்ட் குரூப் வந்துருச்சு. அதுக்குள்ளே அரே இருக்குது. இந்த அரே இருக்குது. அந்த அரேக்குள்ளே பார்த்தோம்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிறது ஒரு ஃபார்ம் குரூப்பு. அந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ளே பார்த்தோம்னா 3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் டைட்டில் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் வந்து எம்டியாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இங்கேயும் டைட்டில்னே கொடுத்துட்டேன். ஒன்றில் டைட்டில், இன்னொன்றில் டீட்டெயில்ஸ். அதை மாற்றிக்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் பண்ணோம்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஐடி வந்துருச்சு. இனி நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் வேணும். இந்த பக்கத்தில் நம்ம டெலீட் ஆப்ஷன் வைப்போம். இப்போதைக்கு இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதான் நம்ம பட்டன். வேர்ட் ட்ராப்புக்கும் எனபிள் பண்ணிக்கலாம். இந்த பட்டனுக்கு கொஞ்சம் கிளாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டைலிங் தான். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே மார்ஜின் டாப் 2 கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இப்படி இருக்கட்டும். இனி இந்த செக்ஷனுக்கு கீழே ஆட் பட்டன் வைப்போம். பேக்ரவுண்ட் க்ரீன் கொடுத்துட்றேன். ரெட் கார்னர் மாற்றிட்டு சைஸை மாற்றிடுவோம். ஆட் பட்டன் கீழே இருக்குது. இனி இது ரெண்டுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவோம். இதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் நோட் கால் ஆகணும். இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணும்போது டெலீட் நோட் கால் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸை பாஸ் பண்ணுவோம். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஆகுது. பட் டெலிட் ஆனோன்னா ஆட் பட்டன் போயிடுது. ஸோ ஆட் பட்டனை நம்ம செக்ஷனுக்கு வெளியில் வைக்கணும். நான் உள்ளே வச்சுட்டேன். இங்கே இதே கிளாஸை இங்கேயும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மார்ஜினும் கொடுத்துக்கலாம். இப்போ ஆட் கொடுத்தோம்னா ஐட்டம் ஆட் ஆகுது. இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகுது. இப்போ இதெல்லாம் ஓகே இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ட்ராக் பை இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது. ட்ராக் பை வேறு ஏதாவது கொடுத்துக்கணும். யூனிக்கான வேல்யூ நம்ம இதர் இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இல்லைனா இதோட ஐடி யூனிக் தானே, ஐடியும் கொடுத்துக்கலாம். நான் அந்த ஆப்ஜெக்டே கொடுத்துக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம சர்வீசஸ் பக்கமே போகல. இப்போதைக்கு நார்மலான செட்டப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இனி தான் சர்வீஸ்க்குள்ளே போக போகிறோம். சர்வீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம்லேருந்து வர அரேவை கெட் பண்ணி நம்மளோட இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது என்ன டேட்டாவை ரிசீவ் பண்ணும், இந்த மாதிரி அங்கேருந்து வர்ற இன்புட்டை ரிசீவ் பண்ணும். அதோட டைப்பு நோட் டிடிஓ அரேவாக இருக்கும். அங்கேருந்து அரே ஆஃப் வேல்யூஸ் வரப்போகுது. இந்த வேல்யூ அதை நம்ம ரிசீவ் பண்ணி திஸ் டாட் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு அரே ஆஃப் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த இன்புட் நோட்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிடலாம். சேவ் பட்டனில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சர்வீஸை கால் பண்ண போகிறோம். திஸ் டாட் நோட் சர்வீஸ் டாட் அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கெட் மெத்தட், இந்த நோட்ஸு இது டாட் வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் லாகில் திஸ் டாட் நோட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அகெயின் கன்சோல் போகலாம். இப்போவே ஒரு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள், நோட் சர்வீஸோட 12th லைன் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தோம்னா அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு ஆட் கொடுக்குறேன். நியூ டைட்டில் நியூ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 2 வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணலாம், நம்மளோட ஹோம் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இங்கே சும்மா அந்த நோட்டை ஜேசனாக பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். கெட் ஆல் நோட்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த நோட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதை நம்மளோட ஹோம் பேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஹோம் போயிட்டு HTML போயிட்டு ஹோம் பாக்ஸை ரிமூவ் பண்ணி இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளேயும் அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நோட் சர்வீஸ் ஈக்குவல் டு இன்ஜெக்ட் ஆஃப் நம்மளோட நோட் சர்வீஸோட ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோமா. இந்த நோட் சர்வீஸில் இப்போ அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதை நம்ம HTML ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், நோட் சர்வீஸ் டாட் கெட் ஆல் நோட்ஸ் கொடுத்துட்டு இதை ஜேசன் பைப்பாக நான் கொடுக்குறேன். ஜேசன் பைப் யூஸ் பண்ணால் அந்த பைப்பை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆங்குலர் காமனில் இருக்குது. ஸோ ஜேசன் பைப்பை இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே இம்போர்ட் கொடுக்கணும், அது இம்போர்ட் ஆயிரும். இப்போ அது ஒர்க் ஆகுதா, இப்போ அவுட்புட் பார்க்கலாம். எம்டி அரே இருக்குது, ஏன்னா பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். இப்போ நான் நோட்ஸில் போகிறேன். இங்கே போயிட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ ஹோமில் போய் பார்த்தோம்னா பாருங்கள், அந்த டேட்டா இங்கே இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தோம்னா இப்போ இங்கே டேட்டா லோட் ஆகலை, அது கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இருந்தாலும் நோட்ஸ்ன்ற காம்பனண்ட்டுக்கும் ஹோம்ன்ற காம்பனண்ட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. பட் இது ரெண்டும் காமனாக ஒரு இடத்துல டேட்டாவை மேனேஜ் பண்ணுது, ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுது. அதனால் அந்த ஸ்டேட்டை எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்கும்போதெல்லாம் கார்ட்டில் நம்பர் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த எல்லா காம்பனண்ட்ஸும் அந்த கார்ட்டோட ஐக்கானும் கம்ப்ளீட்லி வேறு காம்பனண்ட்டில் இருக்கும். ஆனால் டேட்டா எப்படி அங்கே போகுது அப்படின்னா இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான். இப்போ
இந்த நோட்டுக்குள்ள இருக்கிற இந்த எரரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ்டான செட்டப்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்ம இப்படி ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட டேட்டாவில் வேல்யூ இருக்குது, இந்த சர்வீஸில் வேல்யூ இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வேல்யூவை நம்ம செட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இங்கே பை டிஃபால்ட்டாக அது எம்டியாகவே இருந்துட்டு போகுது. நம்ம ஒரு ng on init ஆட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் init. இனி என்ன பண்ணுறேன், இங்கே ng on init ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா, திஸ் டாட் அந்த சர்வீஸ் டாட் கெட் நோட்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன். இதை ஒரு லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இதோட டைப் வந்து நோட் டிடிஓ டைப்பில் இருக்கும். இங்கே மறந்துடக்கூடாது, நம்ம லோக்கல் வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எரர் வர்றதுக்கு காரணம் இந்த வேரியபிளை எங்கேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். கொஞ்சம் நேரத்தில் யூஸ் பண்ணலாம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட திஸ் டாட் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வேல்யூவை புஷ் பண்ண போகிறோம். இது ஆப்வியஸ்லி ஒரு அரேயாக இருக்க போது இந்த அரேக்கு நம்ம லூப் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் டாட் ஃபார் ஈச், ஒவ்வொரு நோட்டையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரேக்குள்ளே புஷ் பண்ண போகிறோம். அரேக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு நம்ம திஸ் டாட் நம்மளோட நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது டாட் புஷ் ஆஃப் திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் ஒரு குரூப்பை புஷ் பண்ண போகிறோம். இந்த குரூப்புக்குள்ளே ஜென்ரலாக வேல்யூ தானே இருக்கும், அதுக்கு பதிலாக நம்மளோட நோட்டோட வேல்யூவை கொடுத்துடலாம். இந்த நோட்டு இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ சப்போஸ் இதோட லெங்க்த் 0வாக இருந்துச்சுன்னா, இப்போது நோட்ஸு டாட் லெங்க்த்து 0வாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரெஷ்ஷான வேல்யூ நம்ம தான் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திஸ் டாட் நோட்ஸ் டாட் புஷ் ஆஃப் நம்மளோட இந்த பழைய ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ் லோட் ஆகும்போது சர்வீஸில் இருக்கிற ஸ்டேட்டை, அதாவது டேட்டாவை எடுத்து அதை நம்ம லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஒரு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த வேல்யூவை போட்டு நம்மளோட இந்த நோட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்ம் அரேக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா திஸ் டாட் நோட்ஸ்னு ஆக்சஸ் பண்ணுறோம், இதை வெறும் நோட்ஸ்னு ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் நம்மளோட ஸ்டேட்டில் வேல்யூவே இல்லைன்னா ஃப்ரெஷ் ரெக்கார்டு, அப்போ ஒரே ஒரு ஐட்டமை நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் யூஸருக்கு ஒரு வேல்யூ டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோம்னா டைட்டில் 2 டிஸ்கிரிப்ஷன் 2. இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இனி ஹோமில் போய் பார்த்தோம்னா பாருங்கள், 2 ஐட்டமும் இங்கே இருக்குது. மறுபடியும் இங்கே வந்தோம்னா பாருங்கள், அந்த வேல்யூ மறுபடியும் நமக்கு கிடச்சிருச்சு. ஹோம் போனோம்னா இருக்குது, இங்கே வந்தோம்னா இங்கே இருக்குது. சர்வீசஸை இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் மெக்கானிசம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம கீப் பண்ணுறோம், அங்கேருந்து எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னாலும் நம்ம எக்ஸாம்பிளை பில்ட் பண்ணனால நிறைய நேரம் போயிடுச்சு. அடுத்த வீடியோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இதில் நம்ம சிக்னல்ஸ் யூஸ் பண்ணல. சிக்னல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆல்ரெடி சிக்னல்ஸோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணாலும், இப்போ இங்கே பார்த்தோம்னா பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் டேட்டா போயிடும். பட் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணாலும் டேட்டா வேணும் அப்படின்னா பர்சிஸ்டண்ட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை தான் அதுக்கடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்த வீடியோவில் லோக்கல் ஸ்டோரேஜ் டிபெண்ட் பண்ணாமல் ஆக்சுவலாக ஒரு பேக்எண்ட் ஏபிஐ இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறது, எப்படி பேக்எண்டில் நம்ம டேட்டாவை கீப் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.